பச்சி சுடலான்னு பார்த்து இன்னைக்கு வாழைக்காலாம் வாங்கிட்டு வந்தாங்க. வாழைக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா வாழைக்காய் கட்டையில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சுங்க. மாவெல்லாம் கரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை நல்லா ஊற்றிக்கிட்டாங்க. 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பரட்டி அந்த எண்ணெயை நல்லா நல்லா காயணுங்க. காய்ஞ்சனி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தாங்க. எடுத்து நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சுங்க. நல்லா பரட்டி விட்டு நல்லா சூப்பராக வந்துச்சு. பார்க்கும் போதே நல்லா அழகாக இருக்க மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி சண்டே வேறு பசங்க வீட்டில் இருந்துச்சா, சரி பரவாயில்லப்பா பிள்ளைங்களுக்கு சும்மா இருக்க நேரத்தில் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸாம் டைமாக வேறு இருந்துச்சு. பசங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சுங்க. சட்னிலாம் போட்டு கொடுத்தாங்க. தேங்காய் சட்னி கொஞ்சம் நேரம் அரைச்சிருந்தாங்க. அதில் போட்டு பரட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. ஊற்றி நல்லா இருந்துச்சுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.